ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப்பில் எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்கே போய் உங்களுக்கு நான் லைவ் டெமோ காமிக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு டாட் ஐக்கான் தெரியுது இல்லையா? ஸோ அந்த டாட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் எந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். உங்களோட ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேர். இப்போ வந்து இதை வந்து நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கு இல்லையா? அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு மோர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களோட கர்சரை வச்சோடனே உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து கிரியேட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் கிளாஸ் ரூம்னு வந்து அந்த ஆப்போட நேம் இருக்கும். ஓப்பன் ஆஸ் நியூ விண்டோன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து விண்டோவாக தான் ஓப்பன் ஆகணும், அதனால நான் அதை டிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா வந்து நீங்கள் அந்த செக் பாக்ஸை எடுத்து விட்டுடலாம். ஸோ எனக்கு ஓப்பன் ஆஸ் விண்டோ தான் வேணும், அதனால டிக் பண்ணிவிட்டு நான் கிரியேட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் இப்போ இருக்கிற பேஜையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேப்டாப்க்கு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூமோட ஆப் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உள்ளே போதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஓகே, இப்போ நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரியேட் ஆர் ஜாயின் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நான் ஒரு கிளிக் பண்ண போகிறேன். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஜாயின் கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் கோடுன்னு ஒன்று கேட்குது. ஆஸ்க் யுவர் டீச்சர் ஃபார் தி கிளாஸ் கோட்னு கேட்குது. தென் என்டர் இட் ஹியர்னு சொல்லுது. அதாவது உங்களோட கிளாஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் தருவாங்க. அந்த கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடை போட்டேன். மேலே ஜாயின்ன்ற ஆப்ஷன் காட்டுது இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் கோடை போட்டு ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கோட் போட்டிருக்கேன். இந்த கோட் கிடையாது. உங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட உங்களோட கோட் என்னன்னு கேட்டு அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஈஸியான ஸ்டெப்ஸை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மீட் ஆப்பை வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் இந்த கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப்க்கான சீரிஸே வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்குன்னே தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்.